வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா ஸ்மாக் டவுன் பார்க்கலாம் அப்படின்னு தாங்க நானும் காலையில் ஸ்மாக் டவுனை பார்த்தீங்கன்னா அலாரம் வச்சு எப்படியோ பார்த்துட்டேன். பார்த்த பிறகு ஸ்டார்டிங்கிலேருந்து ஒரு 2 மணி நேரம் போச்சு. முடிங்கடா ஏதாவது நல்ல விஷயம் பண்ணுங்கடா, ட்விஸ்ட்டு பண்ணுங்கடா, மாதிரி ஏதாவது இருக்குன்னு பார்த்தா கரிஞ்சி போன கருவாடு தான் இருந்தது. உண்மையிலேயே இந்த வாரம் ஸ்மாக் டவுன் பார்த்துட்டு யாராவது உயிரோடு இருந்தீங்கன்னு வைங்களேன், இதை விட பெரிய விபத்திலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அப்படி என்னத்தை தான் அவங்க கிண்டி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எனக்கு பர்சனலாகவே பார்த்தீங்கன்னா ரிக்கியை ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போ பிடிக்காது. ஏன்னா இப்போ தான் ஒரு மெயின் ஷார்க்கருக்கு வந்திருக்காரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா எப்பா கோடி அண்ணனுடைய ஃப்ரெண்டு, அதனால் பெருசாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய பெரிய மேட்ச்லாம் இன்வால்வ்மெண்ட் பண்ண வைக்கிறாங்க. ஆக்சுவலி ரிக்கியை பார்த்தாலே தெரியுது இவர் ஒரு மிட்கார்டர், அதுவும் இவர் ஒரு ஜாபர் ரெஸ்லருக்கு தான் தேவையான ஆள். ஆக்சுவலி நீங்கள் இவரை கம்பேர் பண்ணும்போது இவரை விட திறமையான ஆட்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் ரிக்கியை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன? அவர் வந்து ஏடபிள்யூலேருந்து டபிள்யூ வந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரே காரணம் தான். நான் அடித்து சொல்கிறேன், ஃபேன்ஸ் மத்தியில் ரிக்கிக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. NXTயில் இருக்கும்போது கண்டிப்பாக ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னு ரிக்கி பண்ணார். அது 100% சக்ஸஸ் ஆச்சு. ஆனால் மெயின் ராஸ்டரில் ஆக்சுவலி NXTங்கிறது டெவலப்பிங் ஷோங்க. அங்கே வந்து ஆல்ரெடி இவர் பார்த்திங்கன்னா பெரிய ரெஸ்லிங் கம்பெனிலலாம் இருந்தவர், ஏடபிள்யூ இருந்தவர். அப்படிங்கிறனால NXTயில் அவர் சக்ஸஸ் ஆனார். ஆனால் மெயின் ராஸ்டரில் ஆல்ரெடி சக்ஸஸ் ஆன பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் இவர் ஜொலிச்சாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜொலிக்கலை. ரிக்கி கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ விட்டு போகிறது உறுதி. ஏன்னா ஃபேன்ஸ் இவரோட மேட்சை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறதுல இவரையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறதே இல்லை. NXTயில் கோல்டு மாதிரி ஜொலிச்சவர் ஸ்மாக் டவுனில் தகர மாதிரி இருக்கார். இதுதான் நிஜமான உண்மை. சரி, ரிக்கியை வச்சு நம்ம விட்டுடலாம், ஏன்னா அவர் இப்போ தான் ஸ்மாக் டவுனுக்கு வந்திருக்காரு அப்படின்னு. ஆனால் கோடி ரோட்ஸை மன்னிக்கவே முடியாது போல இருக்குதே. அமெரிக்கன் நைட்மேர், அமெரிக்காவுடைய கனவு அப்படின்னு சொல்லப்படுற கோடி ரோட்ஸ் இன்றைக்கி ஸ்மாக் டவுன் வந்தார். ஆக்சுவலி டபிள்யூபிள்யூ வந்து பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் இப்போ பண்ணால் சரி வராது, ஃபேன்ஸுக்கு பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சோம். அதை அப்போ பண்ணுறாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸும் ராய்ஸ்கியும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த சாகமாக நல்லா இருந்தது. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் அப்படிங்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் குறுக்கால பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து குந்தருக்கும் ராய்ஸ்கியும் ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச், இதில் வெற்றி பெறுவவங்க கோடி ரோட்ஸ்க்காக கிளாஸின் இட்டாலியில் மோதுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி எனக்கு நல்லாவே தெரியும் இதில் குந்தர் தான் வெற்றி பெறுவார்னு. ஆனால் எதுக்கு இந்த குருமாயை நீங்கள் கிண்டுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குந்தருக்கும் கோடி ரோட்ஸ்க்குமான மேட்ச் ஒரு ட்ரீம் மேட்ச், ஒரு பெரிய மேட்ச். ஏன்னா குந்தர் இது வரைக்கும் நிறைய பேருடைய கெரியரை முடிச்சிருக்கிறாரு. ஸோ ஒரு கெரியர் கில்லர் வெர்சஸ் சாம்பியன் அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு இந்த மேட்ச் ஹைப்பாக இருக்கணும். இந்த மேட்சுக்கான ஹைப் உங்ககிட்ட நான் இருக்கேன். நான் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு சுத்தமாக ஹைப்பே இல்லை. கோடி ரோட்ஸ் சாம்பியனாக இருக்கிறது புளிச்சு போயிட்டு, நான் ஆல்ரெடி தான் சொல்கிறது. 3 வருஷமாக கோடி ரோட்ஸ் சாம்பியனாக இருக்கிறத பார்த்து அருக பலதாயிட்டு. ஒன்று ஒரு சாம்பியனாக இருக்கணும்னா ரா சைடு போய் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கணும், ரா பிராண்டில் இருக்கணும். அதில் ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணணும். நான் ஸ்மாக்டவுனில் தான் இருப்பேன், பேபி பேஸாக தான் இருப்பேன், அதே தீம் மியூசிக், அதே சட்டை, அதே கோட்டு, அதே வாடகை, அதே மாதிரி இருந்தால் எப்படிங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்? கோடி ரோட்ஸ்க்கு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுக்குறது ஓகே, ஜான்சனா மாதிரி காட்டணும். ஆனால் ஜான்சனாக இருந்த காலத்தில் இப்படி நான் பேசுகிற மாதிரி சோஷியல் மீடியாவோ எதுவுமே இல்லை. அதனால் அவர் ஓகேன்னு சொல்லிட்டு சாம்பியனாக இருந்தார். இப்போ தான் சோஷியல் மீடியாவை வச்சு தான் டபிள்யூபிள்யூ ரன் பண்ணுறாங்களே. ஏன் கோடி ரோட்ஸ்கிட்டயே சாம்பியன்ஷிப்பை கொடுக்குறாங்க? சாம்பியன்ஷிப்பை கொடுக்கறதுக்கு ஆட்களாக இல்லை. ஸ்மாக் டவுனில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, புளிச்சமாவை கிண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், குந்தருக்கும் கோடி ரோட்ஸ்க்குமான மேட்ச் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஏதோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான். இப்போது ரோமன் ரெயின்ஸுக்கும் ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் மேட்ச்சில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. டபிள்யூ அப்படி கொண்டு போகிறாங்க இந்த ஸ்டோரி லைனை. இந்த ஸ்டோரி லைனில் என்னங்க இன்ட்ரெஸ்டிங் இருக்குது? அந்த ஆள் பேசாமல் பார்த்தீங்கன்னா ராலே இருந்திருக்கலாம் எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி இப்போவே நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெறுவா? என்னப்பா ஏதாவது ஒரு முறையில் கோடி ரோட்ஸ் வெற்றி பெற போகிறாரு, அதுதான் நடக்க போகுது. காரணம் என்ன? கோடி ரோட்ஸ் வந்து பங்கு வம்பு இழுத்து வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் ரெடியாக இருக்கார். இப்படி நிறைய பேர் இருக்கனால கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். கோடி ரோட்ஸ் ஆக்சுவலி ரசல்மனியாவில் அட்டாக் பண்ணது ராண்டி ஆர்டன், அவரு கூட தான் அவர் ஃபியூட் போகணும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு மேட்ச் கொடுக்குன்னு சொல்லிட்டு குந்தர் கூட கோர்த்து விட்டது நல்லாவே இல்லை. குந்தருக்கு நீங்கள் ஸ்டோரி லைன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ஒரு 6 மாதம் ரெஸ்ட் எடுக்க வச்சு ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டனாக கொண்டு வரலாம். அவருக்கு மேட்ச் கொடுக்கணும் அப்படின்னா வேறு ஏதாவது மேட்ச் கொடுக்கலாம், நல்ல மேட்ச் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு சாம்பியன்ஷிப்புக்கு அவர் மோதி அவர் தோப்பாருன்னு தெரிஞ்சோம் கோடி ரோட்ஸ் கூட எதுக்காக கொடுக்குறோம்? சரிப்பா, குந்தர் சாம்பியனே ஆகுதாருன்னு வைங்களேன், அடுத்த ஒரு 2 வாரத்தில் என்ன பண்ணுவானுங்க? கோடி ரோட்ஸை சாம்பியன் ஆவாங்கன்னு மறுபடியும் கோடி ரோட்ஸை 4 டைம் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு அழகு பார்ப்பாங்க. அழகு பார்க்கறதுக்கு ஃபேன்ஸ் மத்தியில் இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. கோடி ரோட்ஸில் இருக்கிற
எல்லா சரக்கும் காலியாகிடுச்சு. அவர் WWE சாம்பியன்ஷிப்பை ஃபஸ்ட் டைம் வின் பண்ணும்போது இவரை வச்சு எல்லா ட்ரீம் மேட்சும் இருந்தது. ஆனால் எல்லா ட்ரீம் மேட்சையும் முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமும் ட்ரீம் மேட்ச் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை ஃபேன்ஸ் மத்தியில் கோடி ரோட்ஸ் கிட்ட இல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு கோடி ரோட்ஸ் பிராண்டை விட்டு பிராண்டு மாறணும், கேரக்டர் சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு எப்படி பேஸ்மெண்ட் சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி ஸ்மாக்டவுன் தப்பிக்கிறதுக்கு கோடி ரோட்ஸ் போகிறது நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்மாக்டவுனில் இப்போ நல்லாவே இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் கோடி ரோட்ஸ். இதே இடத்துல பங்கு இருந்தார் வைங்களேன், பங்கு இவ்வளோ நாள் ரால் இருந்தார், இப்போ ஸ்மாக்டவுன் இருந்தார், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. பங்கு மற்றும் ரால் இருக்கிற செத் ரோலன்ஸ் இவங்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்மாக்டவுனுக்கு கொண்டு போகலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகும். இவங்கெல்லாம் ராக்கு கொண்டு போகலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். புளிச்சமாவை எத்தனை தடவை தான் நீங்கள் சுட்டு தருவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கோடி ரோட்ஸை பார்க்கும்போதெல்லாம் ஆக்சுவலி அப்படி தான் தோணுது. புளிச்சு போயிட்டுப்பா மறுபடியும் எதுக்கு அதே மூஞ்சில் நீட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸ்மாக்டவுனில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னதுங்க இருக்குது, குந்தர் இருக்கார், கோடி ரோட்ஸ் இருக்கார், இதெல்லாம் புளிச்சு போயிட்டு பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாமல் போயிருச்சே. WWE எப்போ தான் மாற்றுவாங்க அப்படின்னு தெரில. அட்லீஸ்ட் செத் ரோலன்ஸு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ WWE மண்டே நைட்டால் நிறைய பேர் ஸ்டோரி இல்லாமல் இருக்கிறாங்க. CM பாங்கு எக்கச்சக்க பேர் ரால பெரிய ரெஸ்லர்ஸ் இருக்காங்க. அவங்கள 2 பேரை தூக்கி நீங்கள் ஸ்மாக்டவுனில் தெளிச்சிங்கனாலே அவங்கள வச்சு ஸ்மாக்டவுனை சூப்பராக கொண்டு போகலாம். செத் ரோலன்ஸை வச்சே நீங்கள் சூப்பராக கொண்டு போகலாங்க. ஏன்னா இப்போ தான் ரோமன் ரெயின்ஸ் ராவை ஆட்டி படைக்கிறாரு, ஸ்மாக்டவுன் கொண்டு போகலாம். அந்த அறிவெல்லாம் இல்லை. சரி, ஸ்மாக்டவுன் பார்த்ததில் சுத்தமாக வேஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ட்ரிக் வில்லியம்ஸோட வைப் நல்லா இருக்குது. ட்ரிக் வில்லியம்ஸுக்கு ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. இவரை பார்த்து பல ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை ட்ரிக் வில்லியம்ஸ் வீக்லி பெற்றுக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி யுனைடெட் சாம்பியன்ஷிப் ட்ரிக் வில்லியம்ஸுக்கு பக்காவாக பொருந்தது. பட் ஆனால் ஸ்டோரியை மாற்றணும், அதுதான் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரே இதாக தான் போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல, ஒரு யூனிக்கான ஸ்டோரி லைன் கொண்டு போனால் நல்லாயிருக்கும். இப்போது கார்மலைஸாக இருக்கட்டும், சாமி சேனாக இருக்கும், இந்த ஓப்பன் சேலஞ்சிங் வச்சு அவங்க ஓட்டிக்கிட்டாங்க. இவர் ஓப்பன் சேலஞ்சிங் கூட இல்லை. ஸோ வேறு எதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேஜ் மற்றும் ப்ரீ பெல்லா இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் ஒரு மேட்ச் விளையாடினாங்க. அது ஓகேவாக இருந்தது. ஏன்னா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா நீண்ட நாளுக்கு அப்புறமா ஸ்மாக்டவுனில் ஒரு வெற்றி பெற்ற மேட்ச் விளையாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூலியாக்கும் கேனா ஜேம்ஸ்க்கும் ஒரு பகை வர மாதிரி காட்டியிருந்தாங்க. ஜூலியாவுடைய டிஃபினி செஷனுடைய நியூ ஆப்பனண்டாக செல்ஸ்கிரீன் வர்ற மாதிரி WWE பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியை காட்டியிருப்பாங்க. இது எல்லாமே ஓகே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. பட் இருந்தாலும் அந்த சோலோ சிக்காவுடைய அரைச்சமாக ஆக்சுவலி இவங்க டாக்டிங் டீட்டில் தோற்றுதே டேமியன் பீஸ்ட் எடுத்துக்கிட்டு தான். இப்போ அந்த டீமில் 2 பேர் போயிட்டாங்க சொல்லிட்டு மிச்சம் இருக்கவங்களை வச்சு மீண்டும் அந்த டாக்டிங் சாம்பியன்ஷிப்பாக தான் மோதணும், அதாவது உருண்டை மாவுலே உருண்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது நல்லா இருக்கா? ஆக்சுவலி சோலோசிக்காவோட பிளான் என்னதுன்னே எனக்கு தெரிலங்க. ஒரு பக்கம் ராய்ஸ்கி பக்கம் கொண்டு போகிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டாக்டின் சாம்பியன்ஷிப் பக்கம் கொண்டு போகிறாங்க. இந்த மனுஷனை ஆக்சுவலி ஸ்மாக்டவுனில் ஒரு உருப்படி இருக்குது, அதை தகரமாக்கி வச்சுருக்காங்கன்னா சோலோசிக்காவா. அதே மாதிரி நாக்கமுரா அப்படிங்கிற ரசில் இருக்கார். அவர் எதுக்கு இருக்காருன்னே தெரில. வீக்லி பார்த்தீங்கன்னா டாமாட்டாங்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டாலாட்டாங்க அவருக்கு ஜோக்ஸ்லாம் பட்டார். நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் என்னத்தை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சரி, இதில் முக்கியமான ஆளை நான் மறந்துட்டேன் பார்த்தீங்களா, குந்தர், டேமியன் ப்ரீஸு, அப்புறம் ட்ரூத்து, ராய்ஸ்கி இவங்கெல்லாம் இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் இருந்தோம். ஸ்மாக்டவுன் ஒரு அண்டர்ரேட்டட் எபிசோட். அதாவது எப்படிப்பட்ட ஒரு பேர் இந்த வாரம் ஸ்மாக்டவுன் பெற்றிருக்குன்னா, இந்த 2026 பார்த்தீங்கன்னா இந்த ஒஸ்ட்டு ஸ்மாக்டவுன் அப்படிங்கும்போது 4-5 ஸ்மாக்டவுன் இருக்குது. அந்த ஸ்மாக்டவுனில் இது இடம் பெற்றிருக்குது. பிகாஸ் ஃபேன்ஸ் மத்தியில் இன்ட்ரெஸ்டிங்கே இல்லை. சரிப்பா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ராவை கம்பேர் பண்ணும்போது ஸ்மாக்டவுன், இப்போ நான் ரா எப்படி இருக்குன்னு கேட்டேன், நல்லா இருக்கேப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு காரணம் என்னென்ன? ஃபஸ்ட்டு ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா வீக்லி ஓப்பன் சேலஞ்ச் விடுறது. ஆக்சுவலி இந்த ஓபாவையாவது நீங்கள் ஸ்மாக்டவுன் கொண்டு வந்திருக்கலாம். எல்லா அரசியலையும் ராலையே வச்சுருக்கிறீங்க. அந்த மனுஷன் ஓப்பன் சேலஞ்சிங் விடுறது, ப்ராக்லெஸ் நிறைய பீட் பண்ணுறது, அடுத்தடுத்த அப்கமிங் ஸ்டோரி நல்லா இருக்குது. கரெக்டு தானே? அப்படி என்ன தான் ஓப்பன் சேலஞ்சிங்கில் மற்ற பேரை அடிச்சு தூக்கி போட்டு கொண்டு வந்தாலும் அவர் ஒரு மான்ஸ்டர் லெவல் அப்படிங்கிறத காட்டுறதுனால அந்த ஸ்டோன் வந்து நல்லா இருக்குது. கரெக்டு தானே? பென்டா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆனதுலேருந்து மிட்கா டிவிஷன் சூப்பராக இருக்குது. மெயினான விஷயம் ரோமனுங்க, ஒரு ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக இருக்கிற ரோமன் ரெயின்ஸ் ஊசோஸை வச்சுக்கிட்டு ஜேக்கப் ஆட்டு கூட அருமையான ஒரு ஸ்டோரினா போய்ட்டுருக்காரு. அருமை எரும மாட்டு பாலில் கறந்த வெண்ணெய் மாதிரியான அருமை சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோர் லைன் போய்ட்டுருக்குது. அதே மாதிரி ராலையும் ஒஸ்டான விஷயங்கள் இருக்குது. செத்துலான்ஸுக்கும் ப்ரவுன் பிரேக்கருக்குமான விஷயம் நல்லாவே இல்லை. அதை எப்படியாவது முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. அது ஒஸ்ட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி விமன் டிவிஷனுக்கான ஸ்டோர் லைன் லிவ் மார்கன் அண்ட் ரக்கல் ராட்ரிகஸ் இவங்களுக்கான ஸ்டோர் லைன் பார்த்தீங்கன்னா மொக்கையாக தான் போய்ட்டுருக்குது. WWE பார்த்தீங்கன்னா ரெக்ஸனையும் லீவ் மார்கனுக்கு ஒரு மேட்ச் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போவே ஸ்டோரில் பில்ட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரில. இப்படிப்பட்ட சின்ன குறைகள் ரால் இருந்தாலும் மெயினாக ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற விஷயம் இருக்குது. நான் அது கேட்குறேன். இதே விஷயம் ஸ்மாக்டவுனில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை.
நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸை சாம்பியன் ஆகிட்டே தான் இருக்கிறீங்க. போகிற போக்க பார்த்தா 2050 வர வரைக்கும் கோடி ரோட்ஸ் தான் சாம்பியனாக இருப்பார் போல இருக்குது. இன்னும் எத்தனை பேர் இந்த WWE பார்க்குறத விட்டுட்டு போக போகிறாங்கன்னு தெரில. ஃபஸ்ட்டு நான் வந்து இன்னும் தப்பாக சொல்லலை, கோடி ரோட்ஸ் சாம்பியனாக இருக்கிறது நல்லா இல்லை, அவர் வந்து தொடர்ந்து சாம்பியனாக இருக்கார் அப்படிலாம் நான் சொல்லலை. ஒரே மாதிரி பண்ணுறாரு, ஒரே ஸ்மாக்டவுன், ஒரே என்ட்ரன்ஸ், ஒரே டைட்டில். அதுக்கு என்னப்பா அதுக்குன்னு திடீர்னு மொட்டை அடிச்சுட்டு வர முடியும்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்லலை. ஒரு கேரக்டர் சேஞ்ச் பண்ணலாம், பியர்டை வளர்த்து அவரோட ஹேர் கலர்லாம் மாற்றி ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணலாம், ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பார்க்க ராப் பக்கம் போகலாம், ஒரு ஸ்டேபிள் உருவாக்கலாம். அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் தானே. இப்போ நான் சொன்னதில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஓ நல்லா இருக்குப்பா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குப்பா அப்படிங்கிறேன்னு உங்களுக்கு தோணும். அதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. சரி, இன்றைக்கி ஸ்மாக்டவுன் பார்த்தீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.